நான் எங்கேயோ ஒரு தடவை யாருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது தலைவர் உங்களுக்காக என்னென்னவோ செய்கிறாரு, ஸோ அதுக்கு பதிலாக பிரதிபலனா எலெக்ஷன் தான் என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லும்போது அந்த மைக்கை பிடிச்சிட்டார். பிடிச்சி இது ஆஃப் த ரெக்கார்டாக வச்சுக்கொண்டு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லி அவர் எம்ஜிஆர் ரசிகன், அதிமுக தொண்டன் கிடையாது, ஏதோ தவறுதலாக வார்த்தை விட்டார், அதனால் இது ஆஃப் த ரெக்கார்டாக வச்சுக்கணும், இந்த வார்த்தையை போடாதீங்க. அப்புறம் இப்போ இந்த அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் இல்லையா, அப்போ எனக்கா ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, நமக்கு அரசியல் பெருசாக போகணும்னு இல்லை. ஆனால் திடீர்னு நாளைக்கு வந்து என் பையன் நான் தான் பேச முடியாமல் ஊரில் போய் அமெரிக்காவில் போய் படுத்துட்டேன், எலெக்ஷன் வந்துருச்சு, எனக்காக 2 வார்த்தை நீ பேசிடக்கூடாதான் நாளைக்கு வந்து கேட்டாருன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டயலமா வந்துருச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இல்லை கரெக்டாக அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கும் போது அவருக்காக 2 வார்த்தை அவர் நல்லபடியாக வரணும், மறுபடியும் சிஎம்மாக வரணும்னு நம்ம பேசினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஆனால் அவர் கேட்காம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் எனக்கும் அவர் அமெரிக்காவுக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. உடம்பு சரியில்லாமல் போயிருக்காரு, எப்படியா போய் பார்க்கணுன்னு அந்த ஃபீலிங் வர்றது. அதனால் வந்து நானே சொந்தமாக டிக்கெட் போட்டு என் கூட ஒரு 4 பேர் அசிஸ்டண்ட்டுங்க, ஒரு ப்ரொடியூசரு, டாக்டரு, 2 அசிஸ்டண்ட்டுங்க எல்லாத்தையும் நானே டிக்கெட் போட்டு நான் புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போனேன். அது நான் போகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. திடீர்னு அப்போ அமைச்சராக இருந்ததுனால பாஸ்போர்ட் அது இது எடுக்கிற இடத்துல வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு உங்களுக்கு? அங்கே கொடுத்துட்டாரு. கேட்டுட்டீங்க? அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணாரு. முதல்ல என்ன யோசனை பண்றீங்க, நீங்களே இங்க இருக்கீங்க, உங்களுக்காக யாரு பேசுறதுக்கு யாரு, இவரு போய் பேசினா எவ்வளவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு, சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது ஜானகியம்மா. ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்ஜிஆர் கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் நான் வர்றதுக்குள்ள பார்த்தா நான் டிக்கெட்டுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா அவரை போய் பார்த்து எப்போ பார்த்து தெரியல என்ன. அதான் அதுக்குள்ள டிக்கெட்ல இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சாயங்காலம் அப்படியே பேக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து என்னை கொண்டு வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வந்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் பூர்ணிமாட்ட கேஷுவலாக பேசும்போது, ஏன்னா அவங்களும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது ரொம்ப யோசனை பண்ணி கேட்டேன். அப்புறம் அவங்க சரின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லும்போது தான் இல்லைடா எங்களுக்கு முதல்ல தெரியும் ஜோசியத்துலேயே இப்படி வந்துடுச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னேன். அப்போ இவர்கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு பண்ண சொல்கிறாங்கடா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார். சரி நாங்கள் மூகாம்பி அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் சரி நான் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி இது இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வா என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஜோசியர் வந்து யார் பொண்ணு அப்படின்னாரு. அப்புறம் டார்லிங் வச்சுப்பாங்க அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அப்புறம் ஜோசியர் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணலாம், February 7th டேட் கொடுத்துருக்காரு, அம்மன் கோயில் வச்சு பண்ணா பெட்டர்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு மூகாம்பி எடுக்கிறதுக்குள்ளே பண்ணிடுவோம் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் அப்படின்னு உடனே ஃபோன் எடுத்தாரு. இன்டர்வியூல அவர் கூப்பிட்டாரு. நீங்க சொல்லி முடிக்கல, கூப்பிட்டு திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் February 7th ஃபிக்ஸ் பண்ணிடு, ரோடு கீடு எல்லாம் பார்த்துக்கோப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு. நம்ம ஏகப்பட்ட க்ரௌடு, நானும் வர்றேன், எல்லாரும் வருவாங்க ரசிகர்கள் அது இதுன்னு, அதனால ரொம்ப ரோடுகள்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்து வைங்க February 7th. ஓகே கல்யாணம் நல்லபடியாக முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேற என்ன அப்படின்னாரு. அப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு அதுதான், என்னென்னா அவர் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ரொம்ப கட்சி மக்கள் மனசில் எதை நினைச்சு அந்த கட்சி ஆரம்பித்து எல்லாத்துக்கும் என்ன செய்ய நினைச்சாரோ அது அப்படியே இன்னைக்கு செதறி எப்படி போயிட்டு இருக்குதுங்கும் போது அது ஜீரணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கீழே இருக்கிற தொண்டர்கள் எனக்கு பிடிக்கும் போது அவன் என்னை விட நான் சொன்ன விரலாம் அந்த மாதிரி தொண்டை எம்ஜிஆர் ரசி எத்தனை பேர் இருக்கும். ஸோ அத்தனை பேருக்கு அது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த வயசானவங்க எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இந்த பிறந்த நாள் வரும்போது கஷ்டம்.
எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொன்மனச்செம்மல், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய அவருடைய பிறந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியாக அவர் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் கலந்துரையாடலாம். சார் வணக்கம். சார் உங்களுக்கும் வணக்கம். எம்ஜிஆர் டிவி அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எப்போதாவது உங்களை அரசியலுக்கு அழைச்சாரா? அரசியல்ல கட்சி சார்ந்து எதுவும் இல்லை, அவர் அரசியலுக்கு என்னன்னா, அவர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் அந்த டைமில், அதான் அவர் தலைவன், அரசியல்வாதி இல்லை, ஆனால் ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ரசிகர்கள், அது பெண்கள் அவ்வளோ இருந்தது. அந்த மாதிரி டைமில் அவர் என்னை கூப்பிட்டு அன்னை யூஸ் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணியிருந்துக்கலாம். நான் எங்கேயோ ஒரு தடவை யாருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, தலைவர் உங்களுக்காக என்னென்னவோ செய்கிறாரு, ஸோ அதுக்கு பதில் பிரதிபலனா எலெக்ஷன் தான் என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லும்போது அந்த மைக் பிடிச்சிட்டார். பிடிச்சி இது ஆஃப் த ரெக்கார்டாக வச்சுக்கொண்டு பத்திரிக்கையாரங்கிட்ட சொல்லி, அவர் எம்ஜிஆர் ரசிகன், அதிமுக தொண்டன் கிடையாது, ஏதோ தவறுதலாக வார்த்தை விட்டார், அதனால் இது ஆஃப் த ரெக்கார்டாக வச்சுக்கோ, இந்த வார்த்தையை போடாதீங்க. அப்புறம் முடிஞ்சோடனே மயிலாப்பூரில் எங்கேயோ ஃபங்க்ஷன், என்ன காரில் ஏறு, நான் விட்டு போகிறேன் அப்படின்னு எங்கள் டைரக்டரும் கூட இருந்தார் அந்த ஃபங்க்ஷனில். ஓகே, அது ஸ்ரீதேவிக்கார் பாராட்டு விழா ஏதோ. அப்புறம் பாரதி நீங்களும் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் 2 பேர்த்து வண்டி செக்யூரிட்டி எல்லாம் சொல்லி எங்கள் 2 பேர்த்து வண்டி பின்னால் அவர் சொல்லிட்டு அவரு கூட என்னையும் ஏற்றிட்டாரு. நான் நடுவில் இந்த பக்கம் எங்கள் டைரக்டர் பின்னால் மற்ற வண்டி நான் சொல்லி எது முதல்ல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டைரக்டர் தான் முதல்ல, அவர் வீடு தான் ஃபஸ்ட்டு வரணும்னா சரி அந்த வழியாக போகலாம், அவர் இறக்கி விட்டு அப்புறம் ஒன்று இறக்கி விட்றான்னு. அப்புறம் வண்டி ஏறணுன்னே எதுக்கு அப்படி சொன்னேன், தப்பாக ஒன்று சொல்லி, என்ன தப்பாக சொல்ல, எலெக்ஷன் வரும்போது என்ன செய்யணுமோ செய்யணும், என்ன அர்த்தம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே அர்த்தம், இல்லை அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இப்போதைக்கு அரசியல் வேண்டாம், அது மட்டும் இல்லை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ எனக்கு ரசிகனாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை லைக் பண்ணுவான், ஆனால் எனக்கு தொண்டன் அப்படின்னு சொன்னால் டிஎம்கே அத்தனை பேர் ஆப்போசிட் ஆயிடுவான். ஏன்னா எனக்கும் டிஎம்கேக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிட் ஆகி, உங்களுக்கு சினிமாவிலையும் ஒரு மார்க்கெட்ல பாதிப்பு ஏற்படும். அதுதான். ஸோ நீ என்ன ஸ்பைஸ் பண்ண மொத்த டிஎம்கே எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ தூரம் உங்கள் படத்தை ரசிக்கிறாங்க. நீ என்ன ரசிகனாக இருந்தாலும் அவனுக்கு உன்னை லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் கட்சி ஆரம்பித்தா கூட உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் படத்தை அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க லேடிஸ் எல்லாம் கூட விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. இவன் போய் ஒருத்தரும் போகக்கூடாதுன்ட்டுருவான். எனக்கு டிஎம்கே ஆளுகளை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நீ ரசிகனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணி, என்ன காரணம்னா அவனும் ஒரு காலத்தில் எனக்கு ரசிகனாக இருந்தான், அதனால் அப்படி இருந்தால் ஒத்துக்குவான வழிய, நீ கட்சி தொண்டன்னா உன்னை ஒத்துக்க மாட்டான். அதனால் உன்னை ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வர்றதுக்கு அத்தனை வருஷம் போராடி நான் வந்தேன். ஸோ என்னால் உனக்கு ஒரு ரசிகம் கூட நீ இழந்துடக்கூடாது. அதனால் இது அரசியல் உன்னை தேடி என்னைக்காவது வந்தால் அன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நீ அந்த அரசியலுங்கிறது இது உன் மேலே வரவே கூடாது. அந்த ஜனங்க எந்த அளவுக்கு உன்னை ரசிக்கிறாங்க, ஸோ அந்த சினிமாவில் இருக்கிற அந்த கலைஞனாகவே நீ இரு. என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் டைரக்டர்கிட்ட, கரெக்டு தான் சார். அப்புறம் எங்கள் டைரக்டர் சொன்னார், ஐயோ எந்த அரசியல் தலைவனும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நான் உனக்கு இருக்கிற இமேஜுக்கு உன்னோட ஓட்டுகள், உனக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரசிகர்கள் எத்தனை ஓட்டு அத்தனையும் நமக்கு வரணும் அப்படின்ட்டு உன்னை யூஸ் பண்ண தான் பார்ப்பான ஒழிய, இது இப்படி வேண்டான்னு சொல்கிறது அதுதான் தலைவனுக்கு உண்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்கே. அவரை நினச்சா எனக்கு சாதாரணமாக ஒரு மேலே இந்த இமேஜோட உங்கள் விஷயத்தில் இப்படி சொல்லும்போது எவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளோ ப்ராட் மைண்டு. ஸோ தனக்கு ஒரு ரசிகன் இழந்துடக்கூடாது அப்படி தான் நினச்சா அவர்களே, ஒரு நாள் எனக்கு எதுனா ஓட்டு கிடைக்குங்கிறது ஒரு கால்குலேஷனே போகல. அந்த எவ்வளோ நல்ல ப்ராட் மைண்டு. அதனால தான் நான் அரசியல் அப்படிங்கிறத பற்றி இல்லை, முதலே அரசியலை பற்றி எனக்கு ஒன்றும் தாட் இல்லை. அன்னைக்கு கேஷுவலாக அவருக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சந்தோஷப்படுவார். இல்லை சந்தோஷம் இல்லை, இவ்வளவெல்லாம் செய்கிறாரு, அதனால அவரே நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற சாதாரணமாக சொன்னேன்.
ம். அப்புறம் இப்போ இந்த அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் இல்லையா, அப்போ எனக்கா ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸு. ம். நம்மள அவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ ம். ஓகே, நமக்கு அரசியல் பெருசாக போகணும்னு இல்லை. ம். ஆனால் திடீர்னு நாளைக்கு வந்து என் பையன் நான் தான் பேச முடியாமல் ஊரில் போய் அமெரிக்காவில் போய் படுத்துட்டேன், எலெக்ஷன் வந்துருச்சே, எனக்காக 2 வார்த்தை நீ பேசிடக்கூடாதான் நாளைக்கு வந்து கேட்டாருன்னா ம். என்னடா அது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டயலமா வந்துருச்சு. ம். அப்புறம் தான் யோசித்தேன், இல்லை கரெக்டாக அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கும்போது அவருக்காக 2 வார்த்தை அவர் நல்லபடியாக வரணும், மறுபடியும் சிஎம்மாக வரணும்னு நம்ம பேசினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஆனால் அவர் கேட்காம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் எனக்கும் அவர் அமெரிக்காவுக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ம். உடம்பு சரியில்லாமல் போயிருக்காரு, எப்படியா போய் பார்க்கணுன்னு அந்த ஃபீலிங் வேறு இருந்தது. அதனால் வந்து நானே சொந்தமாக டிக்கெட் போட்டு என் கூட ஒரு 4 பேர் அசிஸ்டண்ட்டுங்க, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டாக்டரு, 2 அசிஸ்டண்ட்டுங்க எல்லாத்தையும் நானே டிக்கெட் போட்டு நான் புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போனேன். அது நான் போகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ம். திடீர்னு அப்போ ஆர்மி அமைச்சராக இருந்ததுனால பாஸ்போர்ட் அது இது எடுக்கிற இடத்துல வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ம். திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன அமெரிக்கா போகிறீங்களாமே அப்படின்னாரு. ஆமாம் சார், தலைவரை பார்க்க போகிறேன். என்கிட்ட சொல்லவே இல்லையான்னு. சார் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் பார்க்க போகிறது எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், அதனால் நான் சொல்லலை சார். ம். இல்லை சொல்லுவீங்களோ என்னமோ நினச்சேன். இல்லை சார், நான் பர்சனாக போகிறேன், ம். அதனால் நான் யார்கிட்டையும் சொல்லணும், வெளியே சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ம். சரி அப்படின்ட்டு. ஸோ யாருக்குமே தெரியாது நான் பர்சனலாக போனேன். அங்கே ஒரு தொண்டை மட்டும் எவனோ தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தேன், சார் அமெரிக்கா போகிறீங்களாமா தலைவரை பார்க்க அப்படின்னு. அவருக்கு ஊறுகாயின்னு ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது இந்த ஊறுகாய் பாட்டில் அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன். எப்போ இதெல்லாம் ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டு நான் என்ன சொல்கிறேன் தலைவர்கிட்ட, இவ்வளோ அபிமானமாக இருக்கு, எப்படி தெரிஞ்சது உனக்கு, இல்லை கேள்விப்பட்டதுனால அவருக்கு பிடிச்சிதான் வாங்கிட்டு கொடுத்துருவான்னு வந்தேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் திரும்பி வரும்போது பார்த்தா வந்து எலெக்ஷனுக்கு நான் கேம்பெயினுக்கு வர போகிறேன்னு சொன்னோடனே அப்படி ஒரு கூட்டம் ஜேன்னு அது அப்படியே வந்து என்னை வந்து எல்லாருமா சேர்ந்து ஜேபிஆர் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என் அசிஸ்டண்ட்டு கூட வந்தவங்கெல்லாம் எங்கே போனான்னு தெரியல, பூர்ணிமா என்னை பார்க்க வந்த ஆளை எங்கேன்னு தெரியல, அப்படியே தூக்கி என்னை கொண்டு போயிட்டானு. ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் அங்கே எல்லாரும் கூட்டமாக மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க, அங்கே கொண்டு போய் விட்டாங்க. என்னன்னா உடனடியாக பிரச்சாரத்துக்கு போகணும், 4 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த 4 நாளைக்குள்ளே எவ்வளோ மேக்சிமம் போகணுமோ பிரச்சாரம் இது பண்ணணும்னு சாயங்காலமே 1000 லைட்டில் கே.ஏ. கிருஷ்ணசாமி என்னோட இடத்துல தான் முதல்ல இவர் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் பூர்ணிமாலாம் கூட பார்க்கல, அங்கே வீட்டு வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசுறேன் அப்படின்னா, இல்லை அவங்கள வேணா இங்கே வர சொல்கிறோம். எம்ஜிஆர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு உங்களுக்கு? அங்கே கொடுத்துட்டாரு. கேட்டுட்டீங்க? அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணாரு. முதல்ல என்ன யோசனை பண்றீங்க, நீங்களே இங்க இருக்கீங்க, உங்களுக்காக யாரு பேசுறதுக்கு யாரு, இவரு போய் பேசினா எவ்வளவு கரெக்டா இருக்கு உங்களுக்கு, சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது ஜானகியம்மா. ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்ஜிஆர் கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு, சரி நல்ல போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் நான் வர்றதுக்குள்ள பார்த்தா நான் டிக்கெட்டுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா அவரை போய் பார்த்து எப்போ பார்க்க தெரியல என்ன பார்த்தா அதுக்குள்ள டிக்கெட்லாம் இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சாயங்காலம் அப்படியே பேக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து என்னை கொண்டு வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வந்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஃப்ளைட்டில் பார்க்குற அந்த பைலட் எல்லாம் ஒரே ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏர் இண்டியாவில். ஏன்னா அவங்களுக்கு 1 டே ரெஸ்ட்டு, ஓகே, அடுத்த நாள் அவங்க புறப்படுறாங்க. அவங்க கூட நீங்களும் திரும்பி போறீங்க. எங்களை பார்த்தோன்னே டே 4 எஸ்டர்டே இதே ஃப்ளைட்டில் வந்தீங்க நீங்கள் 4-5 பேர்னா ஆமாம் அப்படின்னு, இவ்வளோ தூரம் அமெரிக்காவுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒருத்தர் உடம்பு சரியில்லாத பார்க்க, உடம்பு சரியில்லாத பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் வந்த ஒரு வாரம் 10 நாள் இருக்க வேண்டாமா, இல்லைங்க அப்படிலாம் முடியாது, நான் உடனே போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்தியார் யார், எலெக்ஷன் என்ன அதெல்லாம் ஏன்னா இங்கிலீஷ்காரனா இருக்கான். ஏன்னா லண்டன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, இந்தியாவை பற்றி தெரிஞ்சவங்கள அந்த ஆளுக்கெல்லாம் மாறுவாங்க இல்லையா.
ஸோ அப்புறம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தோம். வந்தோடனே அப்படி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் போய் அந்த 4 நாள் எலெக்ஷன். அதான் கட்சியில் மெம்பர் ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஆனால் நான் பாட்டில் போய் நட்சத்திர பேச்சாளராக போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வரும்போது மறுபடியும் அவர் வந்து தலைவர் புரட்சி அவர் மறுபடியும் சிஎம்மாவே வரணும், அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு ஆடியன்ஸ்கிட்ட பேசி அவர் உயிரோடு இருக்காரு சொல்லி அதே மாதிரி வந்து அப்புறம் அவர் ஜெயிச்சு வந்தார். அதுக்கப்புறம் கூட நான் உள்ளே போகல. அப்புறம் மறுபடியும் அவரே வந்து என்ன பை எலெக்ஷன் அருப்புக்கோட்டை எங்கள் சென்டர் ஷூட்டில் இருந்தேன். அப்போ தலைவர் கூப்பிட்டாருன்னு சத்யா மூவிஸில் அங்கே சத்யா ஸ்டூடியோவில் தான் இருந்தேன். அப்புறம் நேராக ஆர்காடு முடிச்சுட்டு அங்கே ஆஃபீஸுக்கு வந்தேன். ஒரு 2 days 3 days அருப்புக்கோட்டை 2 days மட்டும் போயிட்டு வந்துடணும். அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியுமானா பரவாயில்ல, ஷூட்டிங் என்னோட படம் தான், நான் டைரக்ஷன் தான். ஆனால் கோபி இருக்கிறான், அங்கேருந்து அப்படியே வர்றாங்க. அப்போது கோபியில் இருந்து அப்படியே அருப்புக்கோட்டைக்கு போயிட்டு வந்து 3 days அந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் கூட கட்சியில் சேரணும், மறுபடியும் அதில் எதாவது பண்ணணும், முடிக்கணும் அப்படின்லாம். உங்கள் பிரச்சாரத்தை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டார் அவர், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது அவர் வந்து இறங்கணுன்னே கூட்டத்தில் நான் கீழே நின்றுக்கிறத பார்த்து வான்னு சொல்லி மேலே ஸ்டேஜ் கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் படிச்சிருக்காரு அவர். அங்கே எல்லாம் படிச்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணேன். உங்களுக்கு திருமணத்தை அவர் தானே நடத்தி வச்சார்? எப்படி போய் அழைச்ச உடனே வந்துட்டாரோ? ஆமாம், போய் சொன்ன உடனே அது கூட இப்போ அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரவீனா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். ஓகே. அந்த மாதிரி நேரத்தில் வந்து சேலத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தேன். அதில் வந்து ஒரு பக்கம் என்டிஆர், ஓகே, என்டி ராமராவ் அவர் வந்து ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், அவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் வந்து ஹெக்டே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அவங்களோட 3 பேர்த்து கூட தான் ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்து இது பண்ணிட்டுருக்கேன். அப்போ என்டிஆர் ஜூனியர் அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். என்டிஆர் சார் பிரதர் தப்பு கணக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். தப்பு நினச்சிக்காங்க என்னென்ன உடனே ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. பிரவீனா இருந்திருக்காங்க, நான் கொஞ்சம் அப்செட் இருக்கேன், எல்லா பக்கம் அது உடனே ஒரு கல்யாணம் பண்ணு, தயவுசெய்து நான் சொல்கிற வார்த்தை கேளு, லைஃப் கரெக்டாக பண்ணிக்கணும், உடனடியாக ஒரு மேரேஜ் பண்ணுறது நல்லது அப்படின்னா. அதுக்குள்ளே எம்ஜிஆர் எப்படியோ திரும்பினாரு, இப்படி பார்த்தாரு, என்ன அப்படின்னு என்டிஆர் இருக்கேன். இல்லை பிரதரை உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்குவோங்கன்னு சொல்லுங்க. ஒன்று நான் நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஊருக்கு போய் கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா அது மைண்டில் இதையே வச்சுக்கிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உடனடியாக நீங்கள் கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன வேணாலும் ஆகும், இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் அப்போ கூட சரி நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கேஷுவலாக பூர்ணிமாவை வந்து பாம்பேயில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்புறம் ஜாதகப்படியும் வீட்டில் ஏதோ ஜோசியம் பார்த்துறாங்க அண்ணன், இந்த பாட்டி கிட்டி எல்லாம். அப்புறம் அவங்களுக்கும் ஏதோ இந்த மாதிரி ஜாதகப்படி சொந்தத்துலலாம் வராது, வெளியிருந்தா அநேகமாக பிராமண பொண்ணாக இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் தான் அவங்க இது பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பூர்ணிமாட்ட கேஷுவலாக பேசும்போது, ஏன்னா அவங்களும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது ரொம்ப யோசனை பண்ணி கேட்டேன். அப்புறம் அவங்க சரின்னு சொன்னால், அப்புறம் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லும்போது தான், இல்லைடா எங்களுக்கு முதல்ல தெரியும், ஜோசியத்துலேயே இப்படி வந்துடுச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னேன். அப்போ இவர்கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு பண்ண சொல்கிறாங்கடா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார். சரி நாங்கள் மூகாம்பி அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் அண்ணன், சரி நான் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி இது இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வா என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு சரி பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஜோசியர் வந்து யார் பொண்ணு அப்படின்னாரு. அப்புறம் டார்லிங் நினச்சிப்போம், அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு.
அப்புறம் ஜோசியர் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணலாம், February 7th டேட் கொடுத்துருக்காரு, அம்மன் கோயில் வச்சு பண்ணா பெட்டர்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு மூகாம்பி எடுக்கிறதுக்குள்ளே பண்ணிடுவோம் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் அப்படின்னு உடனே ஃபோன் எடுத்தாரு. இன்டர்வியூல அவர் கூப்பிட்டாரு. நீங்க சொல்லி முடியல, பிரியாவை கூப்பிட்டு திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் February 7th ஃபிக்ஸ் பண்ணிடு, ரோடு கீடு எல்லாம் பார்த்துக்கோப்பா, எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம ஏகப்பட்ட க்ரௌடு, நானும் வர்றேன், எல்லாரும் வருவாங்க ரசிகர்கள் அது இதுன்னு, அதனால ரொம்ப ரோடுகள்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பார்த்து February 7th ஓகே கல்யாணம் நல்லபடியாக முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேற என்ன அப்படின்னாரு. அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டேன், சரி ஓகே கருமாரியம்மன் கோயிலுக்கு இங்கே முடிச்சுக்குவோம், அடுத்தது அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சுன்னு ஒரு 1 week 10 daysல சத்தம்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, அப்படி இங்கே பூர்ணிமாகிட்ட வந்து அப்புறம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்புறம் எங்கள் அண்ணனையும் போக வேண்டான்ட்டேன், மூகாம்பி கோயிலுக்கு போக வேண்டாம், கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 1 week 10 days கழிச்சு அப்புறம் போயிட்டு வந்துடலாம். ஸோ அது வந்து என்னன்னா எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா கோயிலில் வச்சு திராவிட இதில் வந்து கல்யாணம் வந்து சீர்திருத்த கல்யாணங்கள் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, கோயிலில் வச்சு கல்யாணங்கிறது வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து சன்னதியிலேயே வச்சு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருந்தது. அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சரி எல்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் எம்ஜிஆரை குறித்து பகிர்ந்தீங்க. அவருடைய எந்த பண்பு உங்களை ஈர்த்தது? அவர்கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு பார்வை கிடைச்சிருக்கு, நீங்க அவரை பார்த்து வியந்த விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழைகள் கூட எளிமையா பழகுவாங்க, அவருக்கு பிடித்த விஷயம் தாய்மை அப்படிங்கிறது. அதனால அவர் மனசுல அந்த தாய்மை அப்படிங்கிறது வந்து ஆழ பதிஞ்சு போச்சு. அதனாலதான் யாரை பார்த்தாலும் வந்து முதல்ல சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறது, அப்புறம் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அந்த தாய்மை உணர்வோடு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ அந்த ஒரு தாய் இது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவர் ஆணா பிறந்திருந்தா கூட அது அம்மா கிட்ட இருந்த அந்த இதுங்கிறது அவர்கிட்ட அப்படியே ஆழமா இருந்தது. அதைத்தான் எல்லாரும் லைக் பண்றதுக்கு காரணமா இருந்தது. அவருடைய இறப்பு குறித்த செய்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த சூழல்ல எப்படி உணர்ந்தீங்க? இல்லைங்க, நான் ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தேன் பாக்யா புக்கில், பிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டு January 17 அப்படின்னு சொல்லி போட்டு, அப்புறம் அடுத்தது இறப்பு இல்லை அப்படின்னு போட்டேன் என்னோட பாக்யா இதுல. ஏன்னா அவர் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காரு, அதனால அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஏதோ உடல் போயிருச்சு அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி அவர் இன்னும் இருந்துகிட்டு இருக்கா, இன்னும் இல்லை என்னென்னைக்குமே அவர் இருந்துகிட்டு இருப்பார், அதுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிறது. ஸோ எங்காவது மீட்டிங்கில் பேசும்போது கூட தான் சொல்லுவேன், மனிதனுக்கு பிறப்புன்னா இறப்பு நிச்சயங்கிறாங்க, அப்படி இல்லை, இறப்பு இல்லாமல் இருப்பதற்கு மனிதன் இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நான் இவங்களெல்லாம் உதாரணமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா இதுலயும் இருந்துகிட்டே இருக்காரு, இப்பவும் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை, அற்புதமான வரலாறுகளை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு பழசெல்லாம் வந்து அவர் இப்போ பிறந்தநாள் 17 வருது இல்லையா, எத்தனை பேர் என்ன அபிமானியமா அவர் மேலே உடம்பு சரியில்லாத இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒரு க்ரௌட் நிற்கும். அப்போல்லாம் நான் 10:30 மணி 11 மணிக்கு கொஞ்சம் க்ரௌட் இல்லாத நேரமாக பார்த்து வருவோன்னு வந்தால் அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு போவாங்க மேலே. அப்புறம் ஐசியூவில் இருந்தால் கூட நான் வெளியே இருந்து என்ன விசாரிச்சுட்டு வரும்போது பார்த்தா எல்லாரும் அந்த க்ரௌடில் நான் வருவேன்னு இவங்கெல்லாம் வெயிட்டிங் இருப்பாங்க, தகவல் சொல்லுவீங்க. ஆமாம், வந்தவங்களாம் நின்று பேச மாட்டாங்க, ஏதாவது ஒன்று கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. நான் மட்டும் நின்று ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் இல்லை நல்லபடியாக வந்துடுவார், நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த டைமில் வந்து விரலெல்லாம் காணிக்கி கொடுத்து கோயிலில் உண்டு இல்லை விரல் கட் பண்ணி போடுறாங்களா இருக்காங்க, அவர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் மேலே இருந்ததுங்கிறது இன்னைக்கு ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு அதுதான். என்னென்னா அவர் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த கட்சி மக்கள் மனசில் எதை நினச்சி அந்த கட்சி ஆரம்பித்து எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது அப்படியே இன்னைக்கு செதறி எப்படி போயிட்டு இருக்குதுங்கும் போது அது ஜீரணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கீழே இருக்கிற தொண்டர்கள் எனக்கு பிடிங்கும் போது அவன் என்னை விட நான் சொன்ன விரலாம் அந்த மாதிரி தொண்டை எம்ஜிஆர் ரசி எத்தனை பேர் இருப்பான். ஸோ அத்தனை பேருக்கு அது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த வயசானவங்க எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இந்த பிறந்த நாள் வரும்போது கஷ்டமாக இருக்கும்.
சூழல்கள்லாம் மாறும். எங்களோட இணைந்து நிறைய மாறணும். மாறுறது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் நினைச்சாங்கன்னா மாற்றுவாங்க. அது மாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகணும். அதற்காக உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? அவர் வந்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய ஆசையில எல்லாமே மாறணும். மீண்டும் உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? அவருடைய கழகம் இந்த திசையில திரும்பணும். ஆமாங்க. அது வந்து மக்களுக்காகன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சது. ஜனங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது பண்ணணும்னு அதைத்தான் அவர் பண்ணாரு. கடைசி வரைக்கும் சிஎம் இருக்காரு. மறுபடியும் அவர் பெயரில் அந்த ஆட்சி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ அந்த நிலைமை வரணும். அது அவருடைய பிறந்த நாளில் வந்து அவர் ஆசீர்வதிச்சு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி. வணக்கம்.